ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு மிஸ்ஸிங் என்கிற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்காரு. படத்தோட ஹீரோயினி ஒரு ரிப்போர்ட்டராக இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு ஹீரோயினி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நபர் ஒரு கார்ல சாக்கு முட்டையில ஒருத்தரை கட்டி கொண்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயினி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பட் போலீஸ் இந்த கேஸை பத்தி எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாம இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினியோட பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு நபர் சாக்கு முட்டையில யாரையோ கட்டி கொண்டு வர மாதிரி தூரத்துல இருந்து ஹீரோயினி பாக்குறாங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கிட ஹீரோயினி அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து ஹீரோயினி காணாம போயிருந்தாங்க. இதனால ஹீரோ ரொம்ப சேடா இருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோ ஹீரோயினிய தேடி கண்டுபிடிக்க கலருங்கிறாரு. இதுக்கிடையில அந்த ஊர்ல நிறைய பொண்ணுங்க அடுத்தடுத்து காணாம போறாங்க. கடைசியா ஹீரோயினி உயிரோட கிடைச்சாங்களா இல்லையா, பொண்ணுங்களை கடத்துற நபர் யாரு, அவர் எதுக்காக பொண்ணுங்களை கடத்துறாரு, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல அடுத்தடுத்து பொண்ணுங்க காணாம போறாங்க. காணாம போன பொண்ணுங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிற சீன்ஸ் படத்துல ஓகேவா இருக்கு. படத்தோட ஹீரோயினி வில்லன் செய்யற தப்ப வெளிக்கொண்டு வரணும்னு நினைச்சு ஒரு சில சம்பவம் பண்ணுவாங்க. அதெல்லாம் படத்துல நல்லா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்க்காத அளவு இருக்கு. படத்தோட ஹீரோ பரவலாம நடிச்சிருக்காரு. ஹீரோயினியும் ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காங்க. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தில் நடிச்ச பலரோட நடிப்பு நாடகத்தன்மையா இருக்கு. அதுலயும் குறிப்பா ஹீரோவோட அம்மா அப்பாவோட ஆக்டிங் ரொம்ப நாடகத்தன்மையா இருக்கு. ஹீரோவோட எக்ஸ்பிரஷனு சில நேரம் நாடகத்தன்மையா தான் இருக்கு. ரொமான்ஸ்னாலும் சரி, ஆக்ஷன்னாலும் சரி, ஹீரோவுக்கு ஒரே ரியாக்ஷன் தான் வருது. படத்துல உள்ள காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நாம எதிர்பார்க்காத அளவு இருந்தாலும் அது நம்மள அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. படத்தோட வில்லன் கதாபாத்திரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. படத்தோட கதை நாம பார்த்து பழக்கப்பட்ட அதர பழைய ஸ்டோரியா இருக்கு. படத்தோட ஸ்கிரீன் பிளே நிறைய இடத்துல போரிங்கா இருக்கு. படத்தோட டியூரேஷன் ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. படத்தோட பல சீன்ல லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்ல. அதுலயும் குறிப்பா சொன்னா, படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோவையும் இன்னொரு நபரையும் ஷூட் பண்ணிடுவாங்க. அந்த நேரம் ஹீரோ புல்லட் ஜாக்கி போட்டிருப்பாரு. அதனால அவருக்கு ஒன்னும் ஆகாது. பட் இன்னொரு நபருக்கு ரத்தம் போயிட்டே இருக்கும். அந்த நேரம் அந்த நபர் வழியே இல்லாத மாதிரி ரொம்ப கேஷுவலா பேசிட்டே இருப்பாரு. அதெல்லாம் படத்துல சுத்தமாவே சரியில்லை. இந்த படத்தை சுப்பு டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல கிறிஸ், பிரியங்கா, சர்மா, சிவம் மல்கோத்ரா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு பிலோ அவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.